الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمؤمنات كلهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீடேற்றமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழி தொடர்ந்த அருமை சஹாபா பெருமக்கள் ஈட்டிமுனை முன்னே நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம் என்று வாழ்ந்து காட்டிய உத்தம தோழர்களான அருமை சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், சாலிஹீன்கள், குத்துபுகள், அக்தாபுகள், நல்லோர்கள், நம்மவர்கள் அனைத்து பேர்கள் மீதும் அல்லாஹுவின் அளவில்லாத அளப்பெறும் அருள் எந்த குறையும் இல்லாமல் என்றென்றும் நிறைவாய் நின்று நடவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியம் பொருந்திய ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பமாக கிராஅத்தை, அருள்மறை திருக்குரானை ஓதி தொடங்கி வைத்த நிஸ்வான் மதரசா மாணவிக்கும், நிகழ்ச்சிகளை தொகுத்து கொண்டிருக்கிற யாசர் மஹல்லரி சராஜி சகாஃபி அவர்களுக்கும், அற்புதமான முறையில் துவக்க உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற ரத்தின சுருக்கமாய் உங்களிடத்தில் கருத்துக்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கிற புதுசி ஹதரத் அவர்களே, மதரசா மாணவ மாணவிகளே, மாணவ கண்மணிகளே, அன்பான பாசத்துக்குரிய அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நிகழ்வை 12 நாட்களுக்கும் மேற்பாடு செய்து அதில் எந்த தொய்வும் குறைவுகளும் வந்துவிடாமல் கவனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர், மரியாதைக்குரிய ஹாஜி இன்ஜினியர் ஹாஜி அவர்களே, குடும்பத்தினர்களே, அருமைக்குரிய ஜமாத்தார்களே, இனிமேல் வர இருக்கிற உங்கள் அனைத்து பேர்களுக்குமாக சேர்த்து சலாத்துக்கு பதில் எதிர்பார்த்தவனாக சலாமை தொடங்கி வார்த்தைகளை சொல்லி வார்த்தைகளுக்கு வழிவிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு புனிதமான ஒரு நிகழ்வின் 2வது நாள் நிகழ்ச்சியில் நாம் வந்திருக்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்டது ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. அகிலத்துக்கோர் அருள்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு அற்புதமான தலையங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கு வழிகாட்ட வந்த கண்மணி நாயகம் ஆரம்பம் தொடுத்து கடைசியாக வந்துதித்த நபிமார்கள் வரை எல்லா நபிமார்களுடைய உம்மத்துக்கும், ஏன்
கியாமத்து நாள் வரை இருக்கிற மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் வாழுகிற ஜீவராசிகள், மரங்கள், செடிகள், மலைகள், வானம், பூமி, அண்ட சராசரி எத்தனை படைப்புகள் இருக்கிறதோ எல்லா விதமான படைப்புகளுக்கும் அருட்பிளம்பாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிற போது குர்ஆனில் இப்படி சொல்லுவார். குர்ஆனின் தொடக்கம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடங்கும். தன்னை அறிமுகப்படுத்துகிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லுகிறார். அகிலத்தார்களை பரிபாலித்து பக்குவப்படுத்தி போஷிக்கின்ற அல்லாஹ் என்று தன்னை ரப்புல் ஆலமீன் என்று சொல்கிறார். அகிலத்தார்களை அதே தன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு அருட்பிழப்பு என்று சொல்லுகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருட்பிழப்பு என்று விளங்குவதற்கு முன்னால் ஆலம் என்பதற்கும் ஆலமீன் என்பதற்கும் வேறுபாடுகள் என்ன? அரபி இலக்கியத்தினுடைய போங்கின்படி, அரபு மொழியில் இருக்கிற இலக்கியம் கிராமர் படி, ஆலம் என்கிற வார்த்தைக்கும் ஆலமீன் என்கிற வார்த்தைக்கும் உங்களுக்கு தெரியும், தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. ஆலம் என்பது ஒருமை, ஆலமீன் என்பது பன்மை. வஹதான் என்றும் ஜம்மை என்றும் சொல்லுவார்கள். ஆலம் யாருக்கு சொல்லப்படும்? அகிலத்துக்கு சொல்லப்படும். ஆலமீன் என்பது எதற்கு சொல்லப்படும்? அகிலத்தில் வாழுகிற எல்லா படைப்புகளுக்கும் ஆலமீனுக்குள் உள்ளடக்கம். அப்படியானால் அல்லாஹ் தன்னை எந்த தன்மை கொண்டு வர்ணிக்கிறானோ அதே தன்மையில் தன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகத்தை வர்ணிக்கிறான். ஆலமீன், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று வர்ணிக்கிறான். சுருங்க சொன்னால் தனக்கு அடுத்து தன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னும் ஒரு விளக்கத்தை முஃபஸ்ஸிர்கள் சொல்வார்கள். அல் ஆலமீன் என்பதற்கு எப்படியெல்லாம் பொருள் சொல்வார்கள் என்றால், அல்லாஹ் என்கிற ஒன்றை தவிர உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும் ஆலமீன் என்பது. அப்படியானால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்களுக்கு, நபிமார்களுக்கு, உலகத்தில் வாழ்ந்து சென்ற இறை நேசர்களான வடிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அத்தனை பேர்களுக்கும், ஏன் காஃபிர்களுக்கும் ரஹ்மத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு ஆலமீனுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நபிகள் நாயகம் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அருட்பிழம்பா, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் கிருபை காட்டுபவரா? இல்லை, காஃபிர்களுக்கும் சேர்த்து அருட்பிழம்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அகிலத்தின் அருட்கொடை நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் வாழ்க்கை சரித்திரத்தை புரட்டி பார்க்கிறோம். நமக்கு மிகப்பெரிய அதிசயமான ஆச்சரியமான பல செய்திகள். மரங்கள் பெருமானாரிடத்தில் பேசிய வரலாறு உண்டு. செடி கொடிகள், உயிரினங்கள், ஒட்டகங்கள், சிறுவர்கள், இவர்கள் மனிதர்கள் பேசுகிற பேச்சு வேற. ஆனால் உயிரினங்கள் பெருமானாரிடத்தில் பேசிய வரலாறை இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறுகளை பதிவு செய்வார். எவ்வளவு அழகா அதை விளங்கிக் கொண்டு பெருமானார் அவர்களுக்கு எப்படியெல்லாம் கிருபை காட்டுகிறார்கள், எப்படி ரஹ்மத்தாக திகழ்ந்தார்கள் என்பதை தான் இன்றைய பயானினுடைய சாராம்சம். பயானை கேட்பதற்கு முன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முதலில் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அதன்படி நடக்கும் நசீபி அல்லாஹ் தருவானாக. அருமைக்குரியவர்களே, ரஹ்மத் என்கிற நாயகத்தின் வாழ்க்கையில் கேட்கிற அந்த சரித்திரம் நமக்கு தருகிற பாடம் என்ன? யாரை பார்க்கிற பொழுதும் ரஹ்மத்தோடு பார்க்க வேண்டும், அருட்பார்வையோடு பார்க்க வேண்டும், அன்பாக பார்க்க வேண்டும் என்கிற பாடத்தை, ஒரு படிப்பினையை நாம் இதிலிருந்து பெற வேண்டும். எவ்வளவு அழகா சொன்னாங்க. சின்ன சின்ன குழந்தைக்கும் ரசூலுல்லாஹ் ரஹ்மத், அருட்கொடை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார் அல்லவா,
மல்லம் யர்ஹம் ஸகீரனா வமல்லம் யுஅக்கிர் கபீரனா. எவ்வளவு அழகா சொல்றாங்க. யார் நம்முடைய சிறார்களுக்கு, சிறுவர்களுக்கு, வயதில் சிறியவராய் இருப்பவர்களுக்கு அன்பு செலுத்தவில்லையோ, நன்கு கவனிக்க வேண்டும் வாசகத்தை, வமல்லம் யுஅக்கிர் கபீரனா, வயதில் மூத்த பெரியவர்களுக்கு யார் மரியாதை கொடுக்கவில்லையோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமாக சொல்லுகிறார்கள், ஃபலைஸ மின்னா, நம்மை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாயகத்தின் வாக்கு எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. யாரிடத்திலேயும் அன்போடு இருக்க வேண்டும், யாரையும் அதட்டக்கூடாது, யாரிடத்திலும் இரக்கமில்லாமல் நடக்கக்கூடாது. ஒரு தந்தை, ஒரு தாய் பிள்ளையை அடிக்கிறாள் என்றால், குழந்தைகளை கண்டிக்கிறாள் என்றால், அது இரக்கமே இல்லை என்பது அர்த்தம் அல்ல, அவனுடைய வளர்ச்சிக்கு அக்கறை கொண்டு அடிக்கிறார். அந்த துணி வேறு. அதற்காக செய்கிற சேட்டைகளை எல்லாம் வேடிக்கை பார்ப்பது என்பது பொருள் அல்ல. கிருபை காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லா காலத்திலையும் அடிக்காம கண்டிக்காம வளர்க்கவும் கூடாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இந்த செய்தி தருகிற பாடமும் அதுதான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸ் ஒன்று ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்படும். சிறுமிகள் எல்லாம் மதீனாவில் வாழுகிற காலகட்டம், சின்ன சின்ன பையன்கள், சிறுவர்கள் எல்லாம் வீட்டிலே பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மஸ்ஜிது நபவிக்கு வெளியிலே வந்து நிற்பார்களாம். எதற்காக தெரியுமா? அருட்கொடை அருட்பிளம்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு ஃபஜ்ர் தொழுகை தொழுது விட்டு வெளியே வருகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொன்னான கரத்தை அந்த பாத்திரத்துக்குள் விடுவார்கள். எல்லா சிறுமிகளும், மதீனாவில் இருக்கிற சிறார்கள், சிறுவர்கள், சிறுமிகள் அத்தனை பேர்களும் பாத்திரங்களை ஏந்தி கொண்டு வருகிற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைப்பார்கள், இந்த கடுமையான குளிர் காலத்திலும் கூட இந்த சிறுவர்கள் தண்ணீரை எடுத்துக் கொண்டு வருகிறார். பல கட்டங்களில் நோய்வாய்ப்பட்டு உடல் நடம் சரியில்லாத போது கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் வருவதற்கு யோசிப்பார். ஆனாலும் அவர்கள் நினைத்தது என்ன தெரியுமா? நம்மை நம்பி சிறுவர்கள் வருகிறார்கள், இந்த சிறுமிகள் வருகிறார்கள், நம்முடைய பரக்கத்தான கைப்பட்ட அந்த தண்ணீரை கொண்டு அவர்களுக்கு ஷிஃபா கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் வருகிறார்கள். எனவே நான் செல்வேன் என்று அருமை நாயகம் கடுமையான குளிர் காலத்திலும் கூட மதீனாவிலே மஸ்ஜிது நபவியிலே தொழுகை முடித்துவிட்டு வெளியே வந்து கொஞ்சம் சற்று தள்ளி நின்று சிறுவர்களும் சிறுமிகளும் கொண்டு வந்திருக்கிற பாத்திரத்தை கையை கொண்டு நினைப்பார்கள். அந்த தண்ணீரில் பல ஷிஃபாக்கள் கிடைத்தது. 1400 வருஷத்துக்கு முன்பு செஞ்ச அந்த செயல் அருட்கொடை தான், ரஹ்மத்து தான். ஆனால் இன்று வரை நிறைய பள்ளிகளில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால், மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு மாற்றார்கள் எல்லாம் பள்ளி வாசலுக்கு வெளியிலே கியூ வரிசையில் நிற்கிறார்களே. எதற்காக? தொழுது விட்டு அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் உஃப்னு ஊதுறாங்க, நம்ம குழந்தைக்கு ஷிஃபா கிடைக்கிறது என்று எத்தனை பேர்கள் வருகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறார்கள் மீது, சிறுவர்கள் மீது இரக்கத்தோடு நடந்தது மட்டுமல்ல, ஸஹீஹுல் முஸ்லிமின் ஷரீஃபினிலே 2324வது ஹதீஸுடைய எண் அதில் வருகிறது, ரபமா ஜாஉ பில் கதாத்தி பாரிதா, கடுமையான குளிர்காலத்தில், கடுமையான குளிர்காலத்தில். மதீனாவை பொறுத்தவரை ஆஜிகளுக்கெல்லாம் தெரியும், குளிர் காலத்தில் வெளியில் வர முடியாது. அந்த காற்று உடம்புல படும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த, உம்ராவுக்கு போயிட்டு வந்த ஆஜிகளுக்கு தெரியும். அந்த அரபு நாட்டில் இருக்கிற வெயிலை போல எங்கேயும் பார்க்க முடியாது. அதே போன்று அங்கு இருக்கிற குளிரை தாங்குவதும் சிரமம். ஸஹீஹ் முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிற ஹதீஸ் எப்படி வருகிறது? ரபமா ஜாஉ பில் கதாத்தி பாரிதா, ரசூலுல்லாஹ் கடுமையான குளிர்காலத்தில் வந்து எங்களுக்கு தண்ணீரில் கையை விட்டு நனைத்து விட்டு செல்வார்கள்.
பல இடங்களில் ஹதீஸ் வரும், ரசூலுல்லாஹ்வுடைய உடலில் பட்ட நீர் அது சொட்டாக அது பிரிந்து விடுகிற பொழுது அதை சஹாபாக்கள் கைகளில் ஏந்துவார்கள், அதை எடுத்து தேய்ப்பார்கள். நிறைய பேர்கள் போட்டி போட்டு கொண்டு வந்து நிற்பார்கள். தண்ணீர் கிடைக்காதவர்கள் நாயகத்தின் மீதமான தண்ணீர் யார் எடுத்து தடவினார்களோ அந்த தண்ணீரை தடவி கையை தடவி தன் உடலில் தேய்த்துக் கொள்வார். ஷிஃபா கிடைக்கும், நிவாரணம். இந்த இடத்தில் நோக்கம் அதுவல்ல. நாயகம் அந்த குளிரின் காலத்தில் கூட சிறார்களிடத்தில் எப்படி நடந்தார்கள் என்பதையும் பார்க்கும். ஒரு ஹதீஸில் இப்படி ஒரு வரலாறு வரும். ரசூலுல்லாஹ் ஹாத்திபுன் நபி ரஹ்மத்துல் லில் ஆலமீன் தான். ஆனால் அவங்க தன்னை நபி என்றோ ஒரு பெரிய தலைவர் என்றோ ஒரு தோரண ஒரு கம்பீரத்தை வெளியில காட்டிக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைகள் வந்தா அவங்கள்ட்ட எப்படியெல்லாம் நடப்பாங்கன்னு அடிக்கடி வரலாறுகளை நாம் படிச்சிருக்கிறோம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன பையன்ட்ட குழந்தைகள் விளையாடுற மாதிரி விளையாடுவாங்களாம். ஹவுஸில் நாம் உதவு செய்கிறோமல்ல, விளையாடுறோம், அந்த ரசூலுல்லாஹ் உதவு செஞ்சுட்டு இருப்பாங்களாமா. உதவு செய்கிற பொழுது வாயில் தண்ணீரை எடுத்து கொப்பளித்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையன் அவன் மேலே கொப்பளிச்சுட்டு விளையாடுவாங்க. நாமளாக இருந்தால் என்ன செய்வோம்? எத்தனை களிமா இருக்கோ எல்லா களிமாவும் சொல்லிடணும். நம்முடைய தாய்மார்கள் இப்படி செஞ்சால் என்ன செய்வாங்க? நம்ம ஊருக்கு ஒரு பாஷை இருக்கா இல்லையா? கழிச்சல போக, நாசமாக போக, என்ன வேலையை பண்ணி போட்டான் பாரு, வேறு மூஞ்சியில் வாய் கொப்புளை சுட்டு போகிறான் பாரு. பெண்கள் அவர்களுக்கு குறித்தான பாணி திட்டுவாங்க, ஆம்பளைங்க அவங்களுக்கு உண்டான பாணி திட்டுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு நபிகள் நாயகம் ஒழுவு செய்கிற பொழுது தண்ணீரை எடுத்து வாயில் வெடித்து கொப்பளித்து சின்ன பையன்ட்ட விளையாடுறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இருப்பாங்க? ஒரு கருத்து நிற அபஷி, ஒரு அடிமை நீக்கிறோம். அவங்கள ரசூலுல்லாவை தேடி வந்தப்ப நாம கேள்விப்பட்டிருப்போம், மஸ்ஜித் நபவியில் ரசூலுல்லாஹ் இருக்காங்களா பார்க்க இல்லை, வீட்டில் போய் ஆயிஷாட்ட கேட்பாங்க ரசூலுல்லாஹ் இருக்காங்களா, இல்லை, போயாச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லுவாங்க, அந்த மனிதர் வந்தார், அதான் அந்த நீக்கிற கருப்பா இருப்பார்ல ஒருத்தர் வந்தாரு, போயிட்டாரு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறி அடிச்சுக்கிட்டு நேரம் கடை வீதிக்கு வர்றாங்க. கடை வீதிக்கு கருகரன் இருக்கிற அடிமை, அவரை பார்த்தா யாரும் நெருங்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை வீதியில் பார்த்தா அந்த அடிமை இருக்க, அவருக்கே தெரியாம பின்புறத்து வழியாக கண்களை கண்ணாமூச்சி விளையாடுறோமல்ல, அந்த மாதிரி அந்த கருத்தை நீக்கிற அபசிய அப்படியே கையை வச்சு மறைச்சு கண்ணை மறைத்து கொண்டார்கள். நான் யாரு சொல்லுன்னு கேட்கவே இல்லை, யார் விளையாடுறதே தெரியல சொல்லுங்க அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் வெளியே கண்டுபிடிச்சிடுறாங்க. யாரும் சொல்ல, நீங்களா என்கிட்ட இப்படி விளையாடுறீங்க, எல்லாரும் நீங்க நபி, ஏதாவது நினைச்சுக்க போறாங்க, கையெடுங்க. எதுக்கு? இந்த கருத்த நிறம் கொண்ட நீக்கிற அடிமையை யாரும் மதிக்காத காலகட்டத்தில், என்னை ஒதுக்கி வைத்த காலகட்டத்தில் ஒரு சின்ன பையனை போட என்கிட்ட விளையாடுறாங்களே. ரசூலுல்லாஹ் எவ்வளவு இரக்க சிந்தனை உள்ளவர்களாக, ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக, நகிலத்தின் அருள்கொடையாக ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் வந்திருக்கிறார் என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம். ஸாயித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, ஸஹீஹுல் புகாரியிலே வருகிற ஒரு அற்புதமான வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் நீண்ட காலம் உலகத்தில் வாழ்ந்த சஹாபிகளில் இவர்களும் ஒருவர். நீண்ட ஆயுள், ஏறத்தாழ அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுருவார், அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆயிட்டே இருக்கு. பொதுவாக பெற்றவங்களுக்கு தான் குழந்தைகளோ பேரம் பேத்தியோ உடம்பு சரியில்லாம ஆகிட்டா அவங்க மனசு தளர்ந்துருவாங்க இல்லையா? இப்போ ஒரு சஹாபி நீண்ட காலம் வாழ்றாரு, ஆனால் அவருடைய சிறு விராயத்தினுடைய காலகட்டத்தில் நடந்ததை சொல்றாரு. அவங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த பெண்கள் அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போறது யாரு? சொந்த தாய் எல்லாம் சின்னம்மா, அம்மாவுடைய தங்கச்சி இல்லையா? அவங்க தூக்கிட்டு போறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. யார் ரசூலுல்லாஹ், என் பையன், என் குழந்தை, சகோதரியுடைய குழந்தை அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு, யார் ரசூலுல்லாஹ் துவா செய்யுங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வருகிறது, தவல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், வதஇ லில் பரக்கத்தி, ஒழு செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் தன்னுடைய பொன்னான கையை எடுத்து
அந்த சின்ன குழந்தை, சிறு பிராயத்துக்கு குழந்தை மேலே அப்படியே தடவி விடுறாங்க. மசஹ என்கிற வார்த்தையை கையை வச்சு அப்படியே தடவுறாங்க. எங்க? தலையில் வைத்து தடவுகிறார். இவர்களுக்கு வயது ஏறத்தாழ ஒரு 100 வயசு இருக்கும்போது பார்த்தா ஒரு இடத்துக்கு வர்றாரு. 94 வயசு அப்போ அவங்களுக்கு. இப்போ ஒரு சாமி அவங்கள்ட்ட கேட்டே போட்டாங்க. யாருக்குமே பொறாமை இருக்குதான் செய்யும். அந்த பொறாமை அவங்களும் விட்டு வைக்கல. என்ன கேட்கறேன்னா, 94 வயசு ஆச்சு, ஆனா உடம்பு ஆஜாபாகுவான உடம்பா இருக்கு, திடமாக இருக்கிறீர்கள், ஆரோக்கியமா இருக்கிறீங்க, ஒரு குறையும் இல்லை. சொல்ல போனா வயசு ஆக ஆக தோல் சுருங்கும், நடைகளில் தவழும், பலகீனம் ஏற்படும். இது உலகத்தில் எல்லாருக்கும் நீதி. அதே மாதிரி நரம்புகள், எலும்புகள், மூட்டுடைய பகுதிகள் ஆங்காங்கே கொஞ்சம் வேலையை காட்ட ஆரம்பிக்கும். கொஞ்சம் பலகீனம் ஏற்படும் இல்ல வயசான காலகட்டத்தில். அந்த மாதிரி எந்த பலகீனமும் இந்த சாபி இடத்தில் இல்லை. வயசு எத்தனைங்க? 94 வயது. அவரோடு இருந்த இன்னொரு சஹாபி கேட்கிறார், முஅ்ததிலன் அரபி வாக்கியத்துக்கு சொல்ல போனா அப்படியே நேரம் நிமிர்ந்து நிற்கிற, கூன் விழுகல, புருவம் எல்லாம் சுருங்கல, நெச்சி சுருங்கல, முடிகள் ஒரு முடி கூட வெள்ளையாக நரைச்ச முடியும் வரல. சொல்ல போனா ஒரு 16 வயசு 20-25 வயசு சின்ன பையன் வாலிப தோற்றத்தில் எப்படி இருப்பாரோ அதை போல 94 வயசுல இருக்கிறார். உடன் இருந்த சஹாபி கேட்கிறார்கள், உங்களுக்கு இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, என்ன நிமிர்ந்த நன்னட, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி போல கம்பீரமா நடந்து வர்றீங்களே, கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம, தோல் சுருக்கமெல்லாம் இல்லை, தடி ஊதல, ஊன்றுகோல் ஓதல, எதுவுமே செய்யாம வர்றீங்களே, என்ன ரகசியம்? மா சிர்ரு ஷபாபத்திக கேட்கிறார்கள், உங்கள் வாலிபத்தின் ரகசியம் என்ன? நாம கேட்க என்ன செய்யணும்? உன்னுடைய இளமையின் ரகசியம் என்ன கேட்கிற மாதிரி கேட்கிறாங்க. அவர்கள் சொன்ன பதில், என்னுடைய பெரியம்மா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, என்னை கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட விட்டாங்க. அப்ப அவங்க சொன்ன வார்த்தைகள் இன்னொன்று என்னன்னு சொன்னா, நான் சிறு பிராயத்திலே இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய கை என் தலையில் பட்டுச்சு, ஒழு செஞ்ச கை பட்டு கை அப்படியே தடவி விட்டாங்க. நாம் என்ன செய்வோம்? நம்முடைய பிள்ளைகளை, பேரம்பேத்திகளை, புள்ள குட்டிகளை அவங்கள எல்லாம் நாம இறக்கம் காட்டுறதா தலையை அப்படியே வருடி கொடுப்போம், முதுகு அப்படியே தடவி கொடுப்போம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 94 வயசுல இருக்கக்கூடிய இந்த சாபிக்கு நீண்ட காலம் எல்லாம் இல்லை, சின்ன குழந்தையா இருக்கும்போது ரசூல் ஒரு தடவை தடவுனாங்க. அதை சொல்லுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் 2324வது ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹ் கையை வச்சதுனால என் முடி ஒரு காலம் வெள்ளையாக ஆகாது, மௌத்தா போற கடைசி காலம் வரைக்கும் என் தலைமுடி கருப்பா தான் இருக்கும். நாம் என்ன செய்யறோம்? சொல்ல வேண்டியதே இல்லை. எத்தனை தடவை டை அடிக்கிறோம்? நிறைய தடவை டை அடிக்கிறோமா இல்லையா? அல்லது வேற எதையாவது செய்யறோம்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை பட்டதினால அவர்களுக்கு முதுமை காலம் வரைக்கும் இருந்தார்கள். இன்னும் சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னா, அன வஹிப்பு மஅல் கில்மான், நான் எப்பவுமே சின்ன பையன்களை ரொம்ப நேசிப்பேன், அவங்களோட விளையாடுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு, நீங்களும் சிறுவர்களை நேசியுங்கள், அவர்களோடு கருணையோட ரஹ்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள். இன்னொரு செய்தியை வித்தோடு சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ் தன்னை நபின்னு எந்த காலத்தை நினைச்சே பார்க்க மாட்டான். தான் ஒரு பெரிய ஆளு, அல்லாஹ்வுடைய தரஜாவில மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து இருக்கும், நான் போகும்போது எல்லாம் எந்திரிச்சு நிற்கும், அந்த மரியாதையில எதிர்பார்க்கிற தன்மையை ஒரு காலத்தில் எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன பசங்கள்லாம் ரோட்ல விளையாண்டுகிட்டு இருப்பாங்க, குழந்தைகள்லாம் விளையாண்டுருப்பாங்க. விளையாண்டுகிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த சஹாபி ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சொல்கிறார், மர்ரன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கடந்து போகும்போது சின்ன பசங்களெல்லாம் பார்த்து, பசங்கள்லாம் இங்கே வாங்கடலாம் போகல, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வயசான பெரியவங்க நாம யாராவது பசங்களை கூப்பிட்டு நாம சலாம் சொல்லியிருக்குமா? நாம் என்ன செய்வோம்? ஏடா பெரியவங்களை கண்டா சலாம் சொல்றது இல்லை, அடிப்போம், அவங்கள கண்டிப்போம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாண்டு கொண்டிருக்கிற குழந்தைகள் கடந்து போகும்போது சலாம் சொல்லி விட்டு செல்கிறார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரதத்து அலய்ய அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவல்லா யதஹு அலைய பாரக்கல்லாஹு ஃபீக். ரசூலுல்லாஹ் அப்போ செஞ்சாங்க ஒரு வாரி என்ன தெரியுமா? அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்து தலையில கை வச்சாங்க. எனக்கு அல்லாஹ் அவங்க வாயிலிருந்து வந்தது அல்லாஹ் ரஹ்மத்து செய்யட்டும், அருட்பிளம்பு நாயகம் செஞ்ச துவா, அந்த பரக்கத்து எனக்கு இன்னைக்கு வரை கிடைச்சிட்டு. ரசூலுல்லாஹ் திருவாய் மணந்து சொன்ன போது அந்த ரஹ்மத்துக்கு சொக்காத கால அப்போ நாம பெற வேண்டிய படிப்பினை என்ன? எல்லாரிடத்திலும் கருணை உள்ளத்தோடு நடக்க வேண்டும் என்கிற பாடங்களை தான் நமக்கு தருகிறது என்பது மாத்திரமல்ல, அருமைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு தருகிற பாடம் நிறைய வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் ஒன்று வரும், சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது, எல்லா கடவன்மார்களும் கவனிங்க, எல்லா தந்தைமார்களும் கவனிங்க, முக்கியமான சப்ஜெக்ட். ரசூலுல்லாஹ் ராத்திரி நடுராத்திரியில வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது லன்ன அன்னீனும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் ஆயிஷா ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சாங்கன்னா, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த விரிப்பிலிருந்து எந்திரிச்சு மொல்லமா போறான். ஏன் சத்தம் போட்டு எந்திரிக்க வேண்டியதே இல்லை. என்ன நினைச்சாங்க சொன்னா, ஏன் தூக்கம் கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கருணையுள்ளத்தோடு ரசூலுல்லாஹ் மொல்லமா போறாங்க. தன்னுடைய மேலாடை எடுக்கிறார்கள், செருப்பை எடுக்கிறார்கள். கதவை திறக்கும் போது சத்தம் எதுவும் வெளியில வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மெல்லமாக கதவை திறந்து வெளியேறுகிறார்கள். அதற்கு அடுத்து என்ன செய்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வந்துட்டாங்க. இந்த நிகழ்வை அறிவிக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, சிறுவர்கள் மீது மட்டும் ரஹ்மத் அல்ல, மனைவிமார்களிடத்தில் அவ்வளவு அன்பாக ரசூலுல்லாஹ் நடக்கும். இன்னைக்கு எந்த வீட்டிலாவது கணவன்மாருங்க இப்படி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியுமா? யாரும் கையை தூக்க முடியாது. வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு ராஜ கம்பீரத்தோட வருவோம், வெளியில அடங்கி இருப்போம். வீட்டுக்குள்ள வரும்போது நெஞ்ச நிமித்திக்கிட்டு பட்டாண்டு வேகமா கதவை அடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள நாம் அப்படித்தான் நுழைஞ்சிட்டு இருக்கிறோம். சத்தம் கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை, வாய்க்கு வந்தபடி வார்த்தைகளை விட்டுட்டு உள்ள வர்றோம். அறிவு இருக்குதா உனக்கு? இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் நடக்கிற சண்டைகள் சச்சரவுகளுக்கு பின்னால் அருமை நாயகத்தின் குடும்ப வாழ்க்கையை ஒரு கணம் நினைத்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் மனைவிமார்களிடத்தில் எப்படி ரஹ்மத்தாக இருந்தார்கள். நடுராத்திரி தானே, இபாதத்துக்கு போறாங்க, தொழுகருக்கு போறாங்க, சத்தத்தோடு போக வேண்டியதானே, இயல்பா போக வேண்டியதானே. ஒரு பூனை பதுங்குற மாதிரி, பூனை போற மாதிரி எவ்வளவு மெதுவாக எழுந்து ரசூலுல்லாஹ் வெளியே வருகிறார் என்று சொன்னால் நாம் நினைத்து பார்க்கிறோம், அருமை நாயகம் இப்படியெல்லாம் மனைவி மாதத்தில் இருந்திருக்கிறார்களா என்று நினைத்து பார்த்தால் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் மனைவி மார்கிட்ட மென்மையாக நடந்ததோட மட்டுமல்ல, குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வசனம் வரும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சுங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். வைதா பஷிர அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம். பெண் குழந்தை பிறந்திருச்சிருன்னு செய்தி கேட்டா அன்றைய அரபு மக்களுடைய முகங்கள் எல்லாம் அப்படியே கருத்து போயிடும். நாம் இன்னைக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், என்ன பேரு? குழந்தை பிறந்துருச்சா, டெலிவரியா, நார்மலா, சிசேரியனா விசாரிக்கிற தோரணம் ஒன்று இருக்கு. அதை கேட்கும் போது ஒரு மாதிரி, அவன் பதில் சொல்லும் போது பார்க்கணுமே. நாம் இன்னைக்கு வச்ச பேர் என்ன? பிறந்துருச்சு, பெண் குழந்தை தான் பிறந்துச்சு. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கான் தெரியுமா? அவுட் கோயிங் இன்கமிங். அதான் ஆம்பளை குழந்தை பிறந்துச்சுன்னா தனக்கு வருமானமாமா, பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா அவுட் கோயிங் ஆமா, செலவு தான், செலவுக்கு மேல செலவு வரும். அறியாமை காலத்தில் இருந்த மௌட்டீகம், அறியாமை, மூட நம்பிக்கை, அது அப்படியே இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கு. இன்னைக்கு 2024 நம்ம அத்தனை குடும்பத்திலும் இருக்கு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, வீட்டுக்குள்ள ஒரு பெண் குழந்தை இருந்தால் அதனுடைய பரக்கத்தை போல, ஒரு சாந்தமான அமைதி நிலவுவதை போல எந்த குடும்பத்திலும் இருக்காது. அனுபவித்து பார்த்தவர்களுக்கு புரியும். கடைசி காலம் வரை பையன் பார்க்கிறானா இல்லையோ, புள்ள கடைசி காலம் வரை நம்மளை பார்ப்பான். பெண் குழந்தைக்கு அப்படி ஒரு உருவகத்தை கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டில் பெண் குழந்தை பிறந்துருச்சா சந்தோஷப்படுங்கள் என்றார்.
மனைவிமார்கள் அத்தனை பேர், யாராவது ஒரு மனைவி இவங்க மேல ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் என்கிட்ட எவ்வளவு இரக்கத்தோடு நடந்தாங்க தெரியுமா? வெளியிலும் ரஹ்மத்து, குடும்பத்திலும் ரஹ்மத்து, அகிலத்திலும் ரஹ்மத்து, எல்லாரிடத்திலும் இரக்கத்தோடு நடந்தார் என்றால் அருமை நாயகம் அவர்களால் மாத்திரம் சாத்தியமா? நாம் அப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். அவர்களின் உம்மத்தில் பிறந்தவர்கள் நாம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உலகத்துல யார் எங்க வேண்டாலும் சர்டிபிகேட் வாங்கிடலாம், சான்றிதழ் யார்கிட்ட போய் கேட்டாலும் கிடைச்சிடும். ஆனா உங்க மனைவிமார்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும், அதுதான் பெருசு. என்ன தெரியுமா? என் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை உலகத்துல பார்க்கவே முடியாது என்று மனைவிமார்களின் வாயிலிருந்து இந்த தகவல் வருமானால் உண்மையிலே அந்த கணவர் நபிகள் நாயகம் தன் மனைவி இடத்தில் ரஹ்மத்தா இருந்ததை போல நம்மாலும் இருக்கு, அவரும் இருக்கிறார் என்றார். இன்னைக்கு அப்படியா நடக்குது? ரொம்ப மோசமா நடக்கும். வீட்டுக்குள்ள சண்டை கொஞ்ச நஞ்சமெல்லாம் இல்லை. அது நிறைய நிகழ்வுகளை சொல்ல நேரம் இல்லை, சுருக்கத்தை கருதி சொல்லுகிறோம். ஒரு வீட்டில் பயங்கரமான சத்தம், கொஞ்ச நஞ்சமெல்லாம் இல்லை. புருஷன்காரன்ட்ட மனைவி டீயை காப்பியை போட்டு கொடுக்குறாங்க, அதை எடுத்து வாயில வச்சு குடிச்சிட்டு ஒரு முடக்கு தான் குடிச்சான். எப்பவுமே மனைவியை குறை சொல்றதுக்குண்டே இருப்பார்கள் சில பேர். வாயில ஒரு மடக்கு வச்சுட்டு மனுஷன் குடிப்பானா இத அப்படியே ஒரு திட்டிட்டு வச்சிருவாரு ஐயா. அங்க சமையல் கட்டுல இருந்து அம்மினி மேடம் சத்தம் போடுவாங்க, மனுஷன் குடிப்பானா கேட்குறீங்க, அதனால தானே உங்களுக்கு கொடுத்தேங்கிறான். இது என்ன குடும்பத்தில் இன்னைக்கு இந்த லட்சத்தில் ஓடிட்டு நிறைய இடங்களில் தான். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒரு மனைவிட்டு கூட யார் ரசூலுல்லாஹ் கெட்ட பேரை எடுத்ததில்லை. நமக்கு இருக்கிறது ஒரு மனைவிங்க, ராணி மாதிரி பார்க்க முடியும், அவங்கள்ட்ட இரக்கத்தோட நடக்க முடியும். ரசூலுல்லாஹ் எவ்வளவு இரக்கத்தன்மையோடு நடந்தாங்க. ஹதீசுகளை கேள்விப்படுறோமே, நாம் என்னைக்காவது இப்ப நடந்திருக்கோமா? ஆனா சோத்துக்கு உப்பு கம்மியா இருந்துச்சுக்கிறக்கா வேண்டி என்ன ஆட்டம், பரதநாட்டியம் ஆடுறான், கொஞ்சம் சக்கரை கம்மியா போச்சு ஆடுறான், வாய்க்கு ருசியா செஞ்சா அவன் வாயாலே போடுறானா. உண்மையிலே உன்னுடைய சமையல் இன்னைக்கு ரொம்ப பிரமாதம். எங்கேயாவது புருஷன்மார கணவன்மார சொல்றாங்களா? சொல்றதே கிடையாது. குறை சொல்வதற்கு மட்டுமே வாயை திறக்கிற கணவன்மார்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அருமை நாயகத்தின் வாழ்க்கையில் எந்த மனைவி இடத்திலேயும் திட்டியதில்லை, யாரிடத்திலும் சாபத்தை வாங்கியதில்லை, யாரிடத்திலும் கோபத்தை பெற்றதில்லை. எல்லா மனைவிமார்களிடத்திலும் நல்ல கணவர், என்னுடைய கணவரை போல இந்த உலகத்தில் ஒரு கணவரை பார்க்க முடியாது. ஒரு மனைவியோட ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க, 13 மனைவிமார்கள். அல்லாஹ் அக்பர். யாருடைய மனமும் கூடாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு இரக்கத்தன்மையோட ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அகிலத்துக்கோர் அருக்கொடை என்று சொல்லுவேன். உலகத்தில் குடும்பத்தில் எடுத்தா இப்படி வருது, சமுதாயத்தில் சிறுவர்கள் என்று பார்த்தால் வருகிறது, இப்படி நிறைய வந்து கொண்டே இருக்கும். அருமை நாயகத்தின் தோரணையில் எந்த திசையை நோக்கி எந்த கண்ணோட்டத்தில் பாய்த்தாலும் அவர்களை மிகப்பெரிய ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக பெற்றுக்கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில நிகழ்வுகள் நடக்கிறது. அதாவது கடுமையான தாகத்துடைய நேரத்தில் ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்பாங்க. இப்போ தண்ணி யாரு கேட்டாலும் கண்டிப்பாக கொடுத்தாகும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபீசா அப்படிங்கிற ஒரு கபீலாவை சார்ந்த ஒரு பெண்மணி, அவங்கள்ட்ட போய் தண்ணி கேட்கும்போது அவங்க வீட்டு பழைய காலத்தில் அரபு நாட்டில் வீட்டினுடைய தோல் துருத்தி பாத்திர மாதிரி ஒரு தோல் பை இருக்கும், பிளாஸ்டிக் இது மாதிரி நம்ம டீ வாங்கறதுக்கு பிளாஸ்டிக் வச்சிருக்க மாதிரி. அரபு நாட்டில் அது ஃபேமஸ், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அந்த தோல் துருத்தி பையை எடுத்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி கொடுத்தா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படியே அந்த மூடியை திறக்கிறாங்க. திறந்து குடிச்சிட்டு அந்த பெண்மணி இதில் ஜஸாக்கில்லா, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை கொடுக்கணும்னு திருப்பி கொடுத்துருவாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் அந்த பக்கம் போனதுக்கு பின்னால அந்த தோல் துருத்தி பையில ரசூலுல்லாஹ்வுடைய வாய் எந்த பகுதியில பட்டுச்சோ அதை மட்டும் அழகா அப்படி கத்திரிச்சாங்க, அழகா கத்திரிச்சாங்க. அதை மட்டும் வெட்டி எடுத்து வரக்கத்துக்காக தண்ணீர் இடத்தில் வைத்துக் கொண்டார்.
சொன்னார்கள், நாயகம் வாய் பட்ட உதடு பட்ட இடத்தில் இன்னொரு ஆள் வாய் வச்சு குடிச்சிடக்கூடாது. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத் எனக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து வைத்துக் கொண்டார்கள். காலமெல்லாம் பரக்கத்துக்காக எல்லோரிடத்திலும் சொல்வார்கள், நாயகத்தின் பரக்கத் எனக்கு கிடைத்தது. ரஹ்மத்தை மட்டும் பார்த்திடக்கூடாது, பரக்கத்தையும் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லுகிறார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைய ஃபஷரிப மின் ஃபமில் கரிபி ஃபகத்தஅதுஹா, அதை மட்டும் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. ரஹ்மத்துல் லில் காஃபிரீனாக இப்னுல் வானத்தில் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்துக்கு செஞ்சது வேற, ரஹ்மத்துக்கு நடந்த நிகழ்வுகள் வேற. காஃபிர்களிடத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் நடந்தார்கள் என்பதை நான் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில கூட்டம் ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நெஞ்சமெல்லாம் இல்ல, நிறைய அடி, நிறைய தாக்குதல், இப்படி எக்க சொல்லணும்னா துயரங்கள், சொத்துகள் சூறையாடப்பட்டது. ஒரு கூட்டம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க கையெடுத்து பிரார்த்தித்தா, துவா செஞ்சா எங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைச்சிடும், எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடும். எங்களுக்காக வேண்டி காஃபிர்களுக்கு எதிராக நீங்கள் பத்துவா செய்யணும், சாப விடணும். பொறுமையே உருவான கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இவ்வளவு அநியாயம் நடக்குது, மக்கள்லாம் வந்து கதறாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யறதுக்காக வேண்டி அப்படியே கையை தூக்குறாங்க. சஹாபாக்கள் அப்ப என்ன நினைச்சாங்க தெரியுமா? அவ்வளவுதான் முடிஞ்சு, கையை தூக்கிட்டாங்கல்ல, இனி அவங்க கதை முடிஞ்சது, இனிமேல் அவங்க எந்திரிக்கவே முடியாது. ரசூலுல்லாஹ் துஆவை கபூல் செய்ய போறான், துஆ கபூல் செஞ்சு போய் அவங்கள அல்லாஹ் அழிக்க போறான் அப்படின்னு உச்சகட்ட சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கையை தூக்கி வச்ச மாத்திரத்தை இது நடக்குது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ செஞ்சாங்க? ஒரே வார்த்தை, அல்லாஹும் மஹ்திலஹும், யா அல்லாஹ், இவங்க யாரை பற்றி ரிப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு நீ ரஹ்மத்தாக இரு, அவங்களுக்கு இரக்கம் காட்டி, அவங்களுக்கு ஹிதாயத்தை காட்டு, நேர்வழியை காட்டுகிறார்கள். ஒட்டுமொத்த கூட்டமும் திருந்தியது நாயகத்தின் அருள் பிளன்பால், நாயகத்தின் இரக்க குணத்தால், கிருபையோடு நடந்து கொண்டதால். நாசமா போக நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ போயிருவ என்றெல்லாம் சாப விடாம எவ்வளவு அழகா துவாசிட்டாங்க. நாம யார்கிட்டயாவது அப்படி நடந்திருக்கோமா? நேர்மாற்றமா தடக்கும். ஒருத்தன் அடிச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, சாகர வரைக்கும், மௌத்து வரை அவனை மறக்கிறது இல்லை, அவனை பக்கம் திருப்பி கூட பார்க்கறது இல்லை. கருணையே உருவான காத்தபன் நபி எவ்வளவு ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருக்கிறார்கள், எப்படி கிருபையோடு நடந்திருக்கிறார்கள் என்கிற நிகழ்ச்சி. அவர்கள் திருந்தினார்கள், கலிமா சொல்லி முஸ்லிமானார்கள். நாயகத்தின் ரஹ்மத்தால் கிடைத்த பயன். ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த நிகழ்ச்சி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறதாக ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒன்று வரும். அதில் எப்படி வருகிறது? தௌஸ் அப்படின்னு ஒரு கபீலா, அவங்களுக்காக வேண்டி துஆ செய்ய சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் கடுமையாக இவங்க துன்புறுத்தப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் என்ன கேட்டாங்கன்னா, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக போகிறாங்க தௌஸ் என்கிற கூட்டத்துக்கு துஆ செய்வதற்காக வேண்டி. ஆனால் அதே நேரத்தில் கடுமையாக அதாபு செய்யப்பட்ட நேரத்தில் அந்த மக்களுக்கு நான் எந்த துஆவை செஞ்சனோ அதே துஆவை தான் இப்பொழுதும் செய்வேன். இவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் யாருக்கும் எதிராக நான் நடக்கவே மாட்டேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு எப்படியெல்லாம் இருந்தது. வாழ்க்கையில் அவருடைய நிகழ்வுகளில் மறக்க முடியாத ஒன்று, சோதனைகளிலே உச்சகட்டமான சோதனை எதுங்க? சின்ன குழந்தை கேட்டாலும் சொல்லும். தாயிஃப் மாநகரத்து நிகழ்ச்சி, சின்ன குழந்தையிலிருந்து வயசானது வரை யாரை கேட்டாலும் வரலாறு அப்படியே மனப்பாடமாக சொல்லுவோம். ஆக சிறிய குழந்தை, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் தாயிஃபில் அந்த கல்லை எடுத்து அடித்து விரட்டுற நேரத்தில், இன்றைக்கி ஹத்தாஸ்னு ஒரு பள்ளி இன்றைக்கி இருக்குது, தாய்ப்பில் இருக்குது, ஆஜிகளுக்கெல்லாம் தெரியும். தாய்ப்பு போயிட்டு வர்ற வழியில் ஒரு இடத்துல ஹத்தாஸ்னு ஒரு பள்ளியை காட்டுவாங்க. அந்த இடம் எந்த இடம் சொன்னால், ரசூலுல்லாவை ஊர் ஊரை துரத்தி கல்லை எடுத்து துரத்திக்கிட்டே வருவாங்க. உடம்புலேருந்து ரத்தம் வர்ற நேரத்தில் ரசூல்லா திடீர்னு தலையை தூக்கி பார்த்தா அந்த ஹத்தாஸ் பள்ளி கட்டப்பட்ட அந்த இடத்தில் நான் மேலே பார்த்தா யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. ரசூல்லாவை பார்த்து சொல்லுவாங்க, யார் ரசூலல்லாஹ், ரஹ்மத்துல் லில் ஆலமீனே,
அவங்க இன்னொரு மலக்கை காட்டுறாங்க. இவங்க யாரு தெரியுமா? மலக்குகளுக்கு அதிபதி, மலைகளுக்கு அதிபதி இந்த மலக்கு. மலையினுடைய எல்லா பொறுப்பும் இவர்களுக்குத்தான். இவர் உங்கள் உத்தரவுக்காக காத்திருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த தாய்க்குள் இருக்கிற எல்லா மக்களையும் மலைகளுக்கு மத்தியில அப்படியே நசுக்கி பொசுக்கி ஒன்றும் இல்லாமல் சம்பலாக்கி விடுவார்கள். ஒரு வார்த்தை உத்தரவிடுங்கள் நாயகமே. ரசூலுல்லாஹ்வை துரத்தி துரத்தி அடிச்சு அந்த மக்கள், பெரியவங்களை மட்டுமா, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் எப்படி இருந்திருக்கு? ரசூலுல்லாஹ் அழுதுருப்பாங்க, எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் கூட கையெடுத்து பிரார்த்திக்கிற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செய்தார்? அல்லாஹும்ம மக்ஃபிர்லி லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இவங்க இத்தனை பேர் கல்லை எடுத்து துரத்திக்கிட்டே வர்றாங்களே, இனி அடிக்கிறாங்களே, இந்த அடி வேணுமென்றே செய்யல யா அல்லாஹ், தெரியாம செஞ்சுட்டாங்க, இவங்களை மன்னிச்சிரு, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த கூட்டம் ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வருகிற சந்ததி நிச்சயமாக ஈமான் கொள்வார்கள் என்று தன்னை துன்புறுத்திய மக்களுக்கும் கூட ரசூலுல்லாஹ் பதுவா செய்யல, சாபம் விடல. அவர்களுக்கும் ரஹ்மத்தாக ரசூலுல்லாஹ் அருட்கொடையா. தாயிஃப் நகரத்தின் நிகழ்ச்சியை ஒரு கவிஞன் சொல்றான். அந்த கல்லை எடுத்து நாயகத்தை துரத்தி கொண்டு வந்த சிறார்கள், அந்த வரலாற்றை எப்படி இருந்தாண்டா, ஒரு காலம் இருந்தது கற்களை சிலைகளாக செதுக்கி அதை தெய்வமாக வணங்கி வந்த காலம். அதில் என்ன செய்வாங்க, சிலைகளுக்கு மேலே நிறைய பால் எல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணும்போது அதில் நிறைய மலர்களை எல்லாம் போடுவாங்க. அது அழகாக ஒரு கவிஞர் எழுதுனா எப்படி எழுதுகிறான் பாருங்கள். கற்களின் மீது பூமாரி மழை பொழியும், கற்களின் மீதுதான் பூக்களை பொழிவார்கள். ஆனால் ஒரு பூவின் மீது கல்லை எறிந்தது, இதுதான் முதல் நிகழ்வு என்றவர். நாயகத்தை மலருக்கு ஒப்பிடுகிறான் அந்த கவிஞன். கியாமத்துடைய நாளையில் கூட ரசூலுல்லாஹ் அகிலத்தின் அருட்பிளம்ப ரசூலுல்லாஹ் என்ன கேட்பாங்க? எல்லா மக்களும் யானப்சின்னு ஓடுவாங்க. எனக்கு ஏற்பட்ட நிலையை, எனக்கு என்ன தீர்ப்பும் தெரியல சொல்லி பதட்டத்திலும் பயத்திலும் ஓடோடி கொண்டிருக்கிற பொழுது எல்லா உம்மத்தும் போய் கேட்பான், அல்லாட்ட கொஞ்சம் கேளுங்களேன், எங்களுக்கு ஏதாவது சிபாரிசு பண்ணி எப்படியாவது சொர்க்கத்துக்கு கூட்டி போங்க சொல்லுவாங்க. எல்லா நபிமார்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, நான் உலகத்தில் நான் செஞ்ச தப்பை நினைச்சே வருந்தி அழுகிறேன். அல்லாஹ் எனக்கு நரகத்தை கொடுக்கிறானா அல்லது சொர்க்கத்தை கொடுக்கிறானா தெரியலையே, என் நிலை என்னன்னு தெரியாம நானே பதட்டத்தோடு ஓடுகிறேன். என்னிடத்தில் வந்து கேட்கிற வேற ஏதாவது நபிகிட்ட போகும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கடைசி நபி வரைக்கும், ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தின நபி வரைக்கும் எல்லா நபிமார்கள்ட்டையும் போய் இந்த உம்மத்து பிச்சை எடுக்கும், எங்களை எப்படியாவது நரகத்திடுங்க. அந்த நேரத்தில் கூட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ஹவுதுல் கௌதர் என்கிற தடாகத்துக்கு அருகில் வந்து பிரார்த்திப்பார்கள். சஹீஹுல் புகாரி போன்ற அந்த கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் கிரீடம் அணிந்து சந்தோஷமாய் ஒய்யாரமாய் கம்பீரமாய் காட்சி தருவார்கள், மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், சிரித்தவர்களாய் இருப்பார்கள். சில கூட்டம் வந்து சொல்லும், யா முஹம்மத், யா முஹம்மத். அதோ அங்கே வெளியே உங்களுடைய உம்மத்துகள் ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் சென்று கேட்கிறார்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள், சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல ஒவ்வொருவரும் கேட்கிற பொழுது எல்லாம் கைவிரித்து விட்டால் யாரும் சொர்க்கத்தில் சந்தோஷமாய் இருந்த பெருமானா, ரஹ்மத்துல் லில் ஆலமீன பெருமானா தன் கிரீடத்தை கழற்றி வைத்து, சஹீஹுல் புகாரி இந்த வாசகம் இப்படி வருகிறது, ஹவுதுல் கௌதர் தடாகத்துக்கு வருவார்கள். மண்டியிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிற பொழுது தாயிஃப் நிகழ்ச்சியை அங்கும் சொல்வார். யா அல்லாஹ், தாயிஃப் மாநகரத்து வீதியிலே
தாய்பு மாநகரத்து வீதியிலே ரத்தம் சொட்ட சொட்ட மக்கள் என்னை கல்லால் எரித்து என்னை துரத்திய போதும் அல்லாஹ்வே அந்த இடத்திலும் நான் என்ன கேட்டேன், இவர்களை மன்னித்து விடு என்று கருணையோடு ரஹ்மத்தோடு கேட்டேன். யா அல்லாஹ், இப்பொழுது ஆகிரத்திலே கௌதர தடாகத்திலேயும் கேட்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை மன்னித்து விடு, இவர்கள் சொர்க்கம் செல்லாமல் நான் சொர்க்கம் செல்ல மாட்டேன், அவர்களுக்கு நரகம் எனக்கு சொர்க்கமா, வேண்டாம் அப்படி ஒரு சொர்க்கம் என்று அத்தனை பேர்களுக்கும் ஷபாத்தை வாங்கி நமக்கு சொர்க்கத்தின் பதவியை பெற்றுத் தருகிறார் என்று சொன்னால், அந்த நாயகம் உலகத்தில் வாழுகிற பொழுதும் அருட்கொடையாக வாழ்ந்தார்கள். நாளை மறுமையிலும் நமக்கு அருட்பிழம்பாக இருப்பார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் காலத்தில் நடந்த நிறைய நிகழ்வுகளை வரலாறுகளில் பதிவு செய்கிறார்கள். மக்கத்து குஃபார்கள், சுமாமா என்கிற ஒரு அறிஞனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். சாதாரண நபர் அல்ல, மன்னர். அந்த யமாமா துமாமா ரெண்டு வார்த்தையும் சரியாக இருக்கும். சுமாமா யாரு சொன்னா, யமாமாவினுடைய மிகப்பெரிய மன்னர், ஆட்சியாளர். ஒரு நேரத்தில் அவர் நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்ல வேண்டும், நான் சுருக்கி சொல்லுகிறேன். அவர் கைது செய்யப்பட்டு ரசூலுல்லாஹ் முன்னால் நிறுத்தப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா சுமாமா, நான் என் விஷயத்தில் நீ என்ன நினைக்கிறீங்க, என் விஷயத்தில் நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரே ஒரு அர்த்தம், நீ கைது செய்யப்பட்டு எனக்கு முன்னால நீ ஜெயில் கைதி மாதிரி வந்து நிற்கிற, இப்ப நான் நினைச்சா உன்னை என்ன வேண்டாலும் செய்ய முடியும். மன்னர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பாருங்கள், மா இந்த கையா துமாமா ஃபீ ரஅயி இந்தி. அப்ப அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறாள், இந்தி ஹைருன் யா முஹம்மதே, என்னிடத்தில் நிறைய செல்வம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, அதிகார மனம் இருக்கிறது, எது வேண்டாலும் கேளு. என்னை நீங்கள் தண்டிப்பதாக இருந்தால் மரண தண்டனை கொடுத்தாலும் தகும், நான் காபிர்தான், இஸ்லாத்துக்கு வரவில்லை தான், ஆனால் என்னை நீ என்ன தண்டனை வேண்டாம் நிறைவேற்றிக்கணும். அதே நேரத்தில் நஷ்ட ஈடு பெற்று ஒரு கைதியை விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எங்களிடமிருந்து விடுதலை செய்யுங்கள். அதற்கு நீங்கள் என்ன விராயச்சித்தம் கேட்டாலும் சரி, எவ்வளவு தொகை கேட்டாலும் சரி, ஆட்சியை கேட்டாலும் சரி, அதிகாரத்தை கேட்டாலும் நான் கொடுக்க தயார், என் மீது கருணை காட்டுங்கள். ஒரு வார்த்தை சொல்வார்கள், வஇன் துன்இம் அலைய ஷாக்கி வஇன் துன்இம் அலா ஷாக்கி. எனக்கு இரக்கம் காட்டினா கருணையோட அருட்கொடையாக ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக என்னிடத்தில் நீங்கள் நடந்து கொண்டால் அது உங்கள் விருப்பம். அதே நேரத்தில் அப்படி செய்தால் உங்களுக்கு நன்றியுள்ள ஜீவனாக எல்லா காலத்திலும் இருப்பேன். அடுத்து சொல்லுகிறாள், மாலா, அதே நேரத்தில் நீங்கள் எதையுமே என்னிடத்தில் கேட்டால் கொடுக்க தயாரா இருக்கிறேன், என்னை மன்னித்து விடுவது உங்கள் கைகளில் இருக்கிறது என்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு பதிலும் சொல்லாம போயிடுவாங்க. 2ஆம் நாள் வருவாங்க, 3ஆம் நாள் வருவாங்க. அதற்கு அடுத்து இந்த துமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்றார். 3 நாள் கைதியாக ரசூலுல்லாஹ் இருந்தப்ப மஸ்ஜிது நபவியில அந்த தூண் இன்றைக்கும் இருக்கிறது. அவர் கட்டி வைக்கப்பட்ட தூண். அவரை அவிழ்த்து விடுங்கள் என்றதும் அவிழ்த்ததும் எனக்கு ஒரு அனுமதி கொடுங்கள். என்ன? பக்கத்தில் போய் குளிச்சுட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுங்க. அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால் இன்னொரு நிகழ்ச்சி நடந்துச்சு. 3 நாள் கைதியாக இருக்கும்போது இவங்களை எப்படி வேணாலும் சித்திரம் பண்ணலாம். என்ன? சாப்பாடு கொடுக்காம இருக்கலாம், பட்டினி போடலாம், அடிக்கலாம், துன்புறுத்தலாம். இதுவெல்லாம் முழு அதிகாரம் கைதிக்கு, அதெல்லாம் செய்யப்பட வேண்டியவன். ஆனால் ஒரு அடி கூட அவர் மேலே படல. பதிலுக்கு என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்? தாம் வீட்டிலிருந்து தான் சாப்பிடுகிற உணவை சமைத்து அவர்களை கொடுத்து கண்ணியப்படுத்தி 3 நாளிலும் நபிகள் நாயகம் இரக்க குணத்தோடு நடந்து கொண்ட அருட்கொடையாக ரஹ்மத்தாக நடந்து கொண்டதை பார்த்ததும் துமாமா 3 நாட்களுக்கு பிறகு சொல்கிறார், அருகில் இருக்கிற ஒரு தோட்டத்தில் போய் குளிக்கிறார். குளித்து விட்டு வருகிறார். ஒரு வார்த்தையை சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, இப்பொழுது நான் முஸ்லிம் ஆகிவிட்டேன், கலிமா சொல்லுகிறேன். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த அல்லாஹ்வும் இல்லை. நீங்கள் தான் முஹம்மது நபிதான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன், கலிமா சொல்லுகிறேன், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்கள் என்று நாயகத்துக்கு முன்னால் மண்டியிட்டு விட்டு சொல்லுகிறார். அருமை நாயகமே முஹம்மதே,
வல்லாஹி வல்லாஹி மா கான அலல் அர்தி வஜ்ஹுன் அக்பல் இலை. வார்த்தை சொன்னாங்க அந்த மன்னர், ஒரு நாட்டினுடைய மன்னருங்க, ஆட்சியாளருங்க, சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்திலேயே ஆக மிக வெறுப்புக்குரிய முகம் உங்கள் முகமாக இருந்தது. ஆனால் எப்பொழுது நான் கைதியாக பிடிக்கப்பட்டு வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு 3 நாள் இருந்தேனோ அப்பொழுது உங்கள் நடத்தைகளை பார்த்தேன், நடந்த குணத்தை, இறக்க குணத்தை பார்த்தேன், உங்களின் எல்லா தன்மைகளை பார்த்துவிட்டு எனக்கு ஆக வெறுப்பான முகமாக இருந்த முகம் உலகத்திலே பிரியத்துக்குரிய முகமாக மாறிப்போனது. ஒரு நாட்டினுடைய அரசரையே தலைகீழாக திருப்புகிற தன்மை இறக்க குணத்துக்கு உண்டு. நாயகம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்பதால். அடுத்து அந்த மன்னர் சொல்லுகிறார், வல்லாஹி வல்லாஹி மாகான இலை, அல்லாஹ்வின் தூதரே ரசூலே, உலகத்திலே ஆக மோசமான வெறுப்புக்குரிய இடம் இந்த மதீனாவாக இருந்தது. நீங்கள் இருக்கிற, என்னை கட்டி போட்டு இருக்கிற இந்த இடம் இருக்கிற மஸ்ஜித் நபவி, இந்த மதீனா எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஆனால் இந்த 3 நாளும் என்னிடத்தில் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக இறக்க குணத்தோடு நீங்கள் நடந்தீர்களே, இதை பார்க்கிற பொழுது என் மனம் மாறிவிட்டது. உலகத்திலே ஆக மிக சுகமான, ஆக மிக மிக இன்பத்தை பெறுகிற அற்புதமான சொர்க்க பூமியாக எனக்கு இந்த இடம் காட்சி தருகிறது. 2 வார்த்தை கவனிங்க. உலகத்திலே வெறுப்பான முகம்மதும், வெறுப்பான முகம் முகமது நபியின் முகம் இப்பொழுது பிரியமான முகமாக மாறிவிட்டது. வெறுப்பான இடம் மதீனா இப்பொழுது பிரியத்துக்குரிய பூமியாக மாறிவிட்டது. அந்த துமாமா அரசர் கேட்கிறார், யமாமாவினுடைய அரசர் மன்னர் கேட்கிறார், எனக்கு அனுமதி கொடுங்கள், நான் மக்காவுக்கு சென்று உம்ரா செய்ய வேண்டும், அனுமதி கொடுங்கள். அருமை நாயகம் அனுமதி கொடுத்தால் நல்லபடியா போயிட்டு வாங்குவார். நினைச்சா எவ்வளவு கொடுத்த முடியும், ஜெயில் கைதியை வச்சு பட்டினி போட்டு அடிச்சு சித்திரவதை செய்ய முடியும். ஒரு காஃபிரிடத்தில் கூட ரசூலுல்லாஹ் இரக்கத்தோடு நடந்த அந்த விதத்தை பார்க்கிறோம். அந்த அரசர் போறார், எங்க மக்காவுக்கு போயிட்டார் உம்ராவுக்கு. காபாவை தவாஃபு செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஆதிகளே கவனிங்கள், இந்த தவாஃபு செய்யறாருங்கிற இடத்துல நாம் அந்த இடத்த செய்யற மாதிரி கற்பனைக்கு வரணும். ஆதி அம்மாமார்களே கொஞ்சம் கவனிங்க. காபாவை தவாஃபு செய்ய யாருங்க ஒருத்தன் வந்துட்டான், மக்கத்து காஃபிர்ல குறைஷிகளின் கூட்டத்தை ஒருத்தன் வந்தான். என்ன என்ன துமாமா, என்னமோ கேள்விப்பட்டோம், மதீனாவுக்கு போனீங்களாமா, முகம்மதுவை பார்த்தீங்களாமே, நீங்களும் மதம் மாறிட்டீங்களாமே. இந்த வார்த்தையை சொன்னதும் சுரென்று ஏறிவிட்டது அந்த மன்னர். என்னடா வார்த்தையை சொல்லுகிறாய்? இதுவரை முகம்மது நபியின் குணத்தை நான் பார்த்ததில்லை, வெறுப்பாகவே பார்த்தேன். எங்கிட்ட எவ்வளவு அன்பா நடந்தாங்க, இரக்கத்தோடு நடந்தாங்க, அதை நான் அனுபவித்து விட்டு மனமுவந்த இஸ்லாத்தை ஏற்றது வேற, வாழ்முனையில் மிரட்டப்படவில்லை, நான் அதிகாரம் செய்யப்படவில்லை, என்னை நிர்பந்திக்கப்படலை, மனமுவந்த இஸ்லாத்துக்கு வந்துவிட்டு என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு உத்தரவை போட்டார். அது ஒட்டுமொத்த மக்காவுக்கும் ஆபத்தாக முடிந்தது. என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ உம்ராவை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் யமாமாவை நோக்கி நான் பயணம். போனதும் முதல் வேலையா என்ன செய்ய போறேன் தெரியுமா? இதுவரை எங்கள் நாட்டிலிருந்து மக்காவுக்கு வந்து கொண்டிருந்த உணவு தானியங்கள் அனைத்தும் நிறுத்தப்படும். எங்கள் நாட்டிலிருந்து ஒரு சோற்று பருக்கை கூட உனக்கு கிடைக்காது. சொல்லுவாங்களவா, நாம நம்ம பாஷையில் எப்படி சொல்லுவோம்? சோத்தை கேட்டா ஒன்னும் இல்லப்போ, ஒரு சோத்து பருக்கு கூட கொடுக்க மாட்டோம் போ அப்படிங்கிற மாதிரி. அந்த துமாமா அரசு சொல்லுகிறார், என் நாட்டுக்கு போனா உத்தரவை போட போறேன், இனிமேல் இந்த மக்காவுக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. பயந்து அதிர்ந்து போனாங்க, உத்தரவு போட்டாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இப்பொழுது வழிக்கு வர்றாங்க. மக்காவில் இருக்கிற எல்லா காபிர்களும் முஷ்ரிக்குகளும் எல்லாமே ஒன்று சேர்ந்து நபிகள் நாயகத்திற்கு கடிதம் எழுதாங்க. முகம்மதே, எங்களுக்கு ஒரு சோதனை வந்துருச்சு. நாங்கள் காபிர் தான், அல்லாவை ஏற்றுலதான், உங்களை நபி ஏற்றுக்கலதா, உண்மைதான். ஆனால் இந்த துமாமா யமாமாவுக்கு போனதுக்கு அப்புறம் வேலையை காட்டிட்டாரு, பொருளாதார தடை போட்டுட்டாரு. கடுமையான பஞ்சத்தில் வாடுகிறோம். நீங்கள் சிபாரிசு செய்தால் அந்த அரசு எங்கள் நாட்டுக்கு மக்காவுக்கு உணவு தானியங்களை அனுப்புவார். இரக்கத்தோடு நடந்து கொள்ள சொல்லி ஒரு உத்தரவிடுங்கள் என்று சொன்னபோது கடிதம் எழுதினார்கள். நபிகள் நாயகம் கடிதத்தை படித்தார்கள். அந்த கடிதத்தை படித்து முடித்ததும் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். மீண்டும் வந்தது என்பது வேற. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் நம்ம யோசிக்கணும். முன்னால் என்ன நடந்துச்சு தெரியுமா?
ரசூலுல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்க வந்த மக்கள் நபிகள் நாயகத்தையும் சஹாபாக்களையும் பட்டினி போட்டு கொடுமைப்படுத்தினாங்க. ஷுஐப் அபி தாலிப் அப்படிங்கிற கணுவாயில எல்லாத்தையும் அடைச்சி வச்சு நாள் கணக்கில், புகாரியில் வருது இந்த ஹதீஸ், வரலாறுகளில் நீண்ட வரலாறு கொண்டது. அந்த ஹதீஸில் எப்படி வார்த்தையை பதிவு செய்கிறார், ஷுஐப் அபி தாலிபில் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு வழி இல்லைங்க, கணுவாயில் இருக்கிறோம், சாப்பிட்டா தானே மலஞ்சலம் கழிக்க முடியும். பட்டினி எந்த அளவுக்கு இலை தலை, ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகமும் சாப்பிடுகிற இலை தலைகளை பறித்து பசியாற்றினோம். தண்ணி இல்லை, மலஜலம் போமாட்டி, எங்களுக்கு மலஞ்சலம் கழித்தால் ஆட்டு புழுக்கை போல வெளியேறுகிறது. அப்ப எவ்வளவு கொடுமையில பாதிக்கப்பட்டிருப்பாங்க ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும். அதை நினைச்சிருந்தா ரசூலுல்லாஹ் பழி வாங்கி இருக்க முடியும். என்ன, என்னை பழி வாங்கிட்டார்கள், இவர்களுக்கு உணவு தானியத்தை கொடுக்காதீங்க, நிறுத்துங்க என்று சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் காபிர்களுக்கும் ரஹ்மத் என்பதற்கு சொல்ல வருகிறேன். அருமைக்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்துக்கு பிறகு யமாமாவிலிருந்து துமாமா போடுகிற உத்தரவால் மீண்டும் உணவு தானியங்கள் மக்காவுக்கு வந்து இறங்கியது. இது நபிகள் நாயகத்தினுடைய அருட்குணம், அவர்களின் இடத்தில் இருக்கிற இரக்க குணம் என்றே சொல்ல வேண்டும். அருமைக்குரியவர்களே, நேரம் நெருங்கிவிட்டது. இன்னும் பல செய்திகளை சொல்ல வேண்டும். ரத்திர சுருக்கமாய் சொல்லி நான் முடிவுக்கு வந்து விடுகிறேன். அருமைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலத்திலே காபிர்களிடத்திலும் இரக்க குணத்தோடு இருந்தார்கள். தபரானியிலே ஒரு ஹதீஸ் வரும், தலாயிலுன் நுபுவன் தலைப்பு. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில்லா ஜீவன்கள், உயிரினங்கள், அதனிடத்திலும் இரக்கத்தோடு. ரசூலுல்லாஹ் எப்பவுமே சிறுநீர் கழிப்பதற்கு எங்கேயாவது போறதா இருந்தா மறைவான இடம் இருக்குதாம. நமக்கெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நவீனமயமாக்கப்பட்ட பாத்ரூம்கள் எல்லாம் சொகுசா இருக்கு. ஆனா அன்றைய காலகட்டத்தில் திறந்த வெளியில் தான் எல்லாம் போகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையின் உயரத்தை தேடுவார்கள். மலையின் உயரத்தை தேடுகிற நேரத்தில் எங்கேயாவது மரங்கள் நிறைந்த இடத்தில் மறைவான பகுதியில் மலஞ்சலம் கழிப்பார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான இடத்தில் மலஞ்சலம் கழித்து விட்டு வருகிற பொழுது ஒரு சத்தம் வந்தது, ஒரு சத்தம் வந்தது. அது எங்கிருந்து வந்தது என்பதை பார்க்கிறோம். யா நபியல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஒரு மான் சத்தமிட்டு அழுகிறது. ஒரு மான் சத்தமிட்டு அழுகிறது. என்ன சத்தமிட்டு அழுகிறது? என்னை வேட்டையாடி இங்கே எடுத்து கொண்டு வந்து விட்டார்கள், நான் என் குட்டிகளுக்கு பால் கொடுக்க வேண்டும், என்னை விடுதலை செய்ய சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு மான் குட்டி அழுகிறது, மான், தாய் மான் அழுகிறது. உடனே கேட்டார்கள், யார் இந்த மானுக்கு சொந்தக்கார, வாருங்கள். உடனே ஓடோடி வருகிறார். அவரிடத்தில் கேட்கிறாள், இந்த மான் என்னிடத்தில் முறையிடுகிறது, என்னை பட்டினி போட்டிருக்கிறார்கள், என்னை சித்திரவதை செய்கிறார்கள், என்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறது, அவிழ்த்து விடுங்கள். உடனே அவிழ்த்து விட்டார்கள். அது போய் தன் குட்டிகளுக்கு மான் பால் கொடுத்து விட்டு வர்றதுக்கு முன்னால அது என்ன கேட்டுச்சு தெரியுமா? சஹாபிகள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கா நீங்க சொல்றீங்க அவிழ்த்து வர்றேன், ஆனா இது போய் திரும்பி வராமட்டு என்ன செய்யும்? எங்களுக்கு சொந்தமான மான் எப்படி வரும்? சொன்னார்கள், சொல்லதால் போய்விட்டு திரும்பி வரும். அதே மாதிரி வந்தது. வந்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் பேரம் பேசினார்கள், இந்த மானை எனக்கு நீங்கள் விட்டு விடுங்கள், இந்த மானை நீங்கள் விட்டு விட்டால் நான் என்ன செய்கிறேன், இதை உரிமை விட்டு விடுவேன். அந்த மான் ஃப்ரீயா இருந்தது. அதே மாதிரி செய்தார்கள். மான் விலை பேசப்படுகிற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் அன்சாரிகள் சொன்னாங்க, என்ன சொல்கிறாள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு போய் மானை விற்கிறதா? வேணாம் வேணாம், இதை ஃப்ரீயா நீங்களே வச்சுக்கீங்க, நான் உங்களிடத்தில் பேரம் பேசல அப்படின்ட்டாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானிடத்தில் காட்டிய இரக்க குணத்தை பாருங்கள். நிறைய ஜீவ நதிகள், நிறைய வாயில்லா உயிரினங்கள், எத்தனையோ ஜீவன்களிடத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கத்தோட ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பல நிகழ்வுகளிலும் பார்க்கிற பொழுது நாம் பெறுகிற பாடம், படிப்பினை என்ன என்று சொன்னால், எல்லோரிடத்திலும் குறிப்பாக வயதில் சிறியவர்கள், மாற்று மதம் சார்ந்த காபிர்கள் யாராக இருந்தாலும் இரக்கத்தோடு நடக்க வேண்டும், இரக்கமில்லாமல் நடக்கக்கூடாது. எந்த விதத்திலேயும் எந்த இடத்திலும் அவர்களை கொல்லுவதற்குரிய அனுமதி இல்லை, சண்டையிடுவதற்கு அனுமதி இல்லை. எல்லா நிலைகளிலும் இந்த நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த நல்ல விஷயத்தை பேசினோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தரள வேண்டும். இந்த நல்ல நேரத்தில் வளமாய் பலமாய் பிரார்த்தித்து காலத்தின் அருமை, நேரத்தின் உரிமை இவைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு
நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் தொடர்ந்து ஹாஜியார் இன்ஜினியர் ஹாஜியார் அவர்கள் இந்த 12 நாட்களுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அல்லாஹ் இதை கபூல் செய்ய வேண்டும். இந்த ஸ்தாபனத்தில் கல்வி குழுமங்கள் நிறைய ஹிஃபுல் பிரிவு, அதே மாதிரி மக்தப மதரசாக்கள், இவைகளிலிருந்து வெளியேறுபவர்கள் நிறைய ஆலிம்களாக ஆகிரத்தை நோக்கி பயணிக்கின்ற ஆஷிகீன்களாக அல்லாஹ் இவர்களை கபூல் செய்ய வேண்டும். இவர்களின் சேவைகளுக்கு அல்லாஹ் எல்லா விதத்திலும் வளர்ச்சிகளை கொடுக்க வேண்டும். இந்த நல்ல நேரத்தில் நாம் அனைத்து பேர்களும் துஆ செய்வோம். கருணை உள்ளம் கொண்ட கருணையாளன் அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்வான். கல்வி குழுமத்தில் நடைபெறுகிற பள்ளிக்கூடங்கள், இதிலிருந்து வெளியேறுபவர்கள் படித்து பட்டம் பெற்றவர்களாக உயர்ந்த அரசாங்கத்துடைய வேலைகளில் பொறுப்பு வகிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழலை அல்லாஹ் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வழங்க வேண்டும். இந்த ஆலிமா என்கிற பட்டம் பெற்று வெளியேறக்கூடியவர்களை கொண்டு அல்லாஹ் நல குடும்பங்களுக்கு ஹிதாயத்துக்கு காரணமானவர்களாக இந்த நிஸ்வான் என்று வெளியேறக்கூடியவர்கள் அல்லாஹ் ஆக்க வேண்டும். இந்த ஸ்தாபனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை தந்தர வேண்டும். இந்த ஸ்தாபனத்தின் வளர்ச்சிக்கு காரண கருத்தாவாக இருந்த மரியாதைக்குரிய அபூபக்கர் ஹஸரத் கிப்லா மர்ஹூம் நவ்வர் அல்லாஹு மர்கதஹு, அல்லாஹ் அவர்களுடைய மன்னரை சூரத்தின் பூஞ்சோலை ஆக்குவானாக. குறிப்பாக அவர்களின் மகனால் நடத்தப்படுகிற ஸ்தாபனம் அவர்கள் தந்தையை போன்றே பல ஸ்தாபனங்களை உருவாக்கக்கூடிய அல்லாஹ் ஆக்க வேண்டும். சாதாரண நடத்தக்கூடிய மீலாது விழா, அதை செய்யப்படுகிற செலவினங்கள் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி ரசூலத்தை பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி செய்கிற இந்த செலவினங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு நிறைய ஞாபகத்தை கொடுத்து விடுவார். இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் கிரீடம் அணிவிக்கப்படுவார்கள். நாயகத்தின் பெயரால் நடத்தப்படுகிற மீலாதுக்காக செலவழிக்கிற செலவினங்களை அல்லாஹ் எங்கோ ஒரு இடத்திலிருந்து மிகப்பெரிய செல்வத்தையும் கொடுப்பான், மறுமையின் சுவனத்தின் பதவியையும் கொடுப்பான். அல்லாஹ் தரை நசீபை இன்ஜினியர் சாப் அவருடைய குடும்பத்தார்களுக்கு வழங்க வேண்டும். எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நோய் நொடிகள் எதுவுமின்றி உடல் ஆரோக்கியத்தோடு வாழும் நசீபை தருவானாக. மருத்துவமனைகளின் செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருவானாக. இந்த நிகழ்வின் மூலம் பல மக்கள் ஹிதாயத்து பெறுவதற்கு காரணமாக அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி விழாவை ஆக்கி அருள வேண்டும் என இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து கொள்கிறேன். இந்த 2 நாட்களில் எல்லா விதமான வசதிகள் எனக்கு செய்து பார்த்து கொடுத்த அந்த குடும்பத்தார்களுக்கு, ஆஜியின் குடும்பத்துக்கு நன்றிகளை சொல்லி நிறைவு படுத்துகிறேன். ஜஸாக்கும்